ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த ட்ரீமர் கேர்ள் வேர்ல்ட் சேனல். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுகள் தான் எங்களுக்கு புது புது ஐடியாஸ்க்கு, புது புது அப்டேட்களையும், புது புது கண்டென்ட்களையும் அப்லோட் பண்ண உதவும். எங்கள் சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். உனக்காக மட்டும் வாழ்வில் கதை சுருக்கம். சிந்துஜா தன் அத்தை காமாட்சி நிலையில் வளர்ந்து வந்தாள். மாமா வந்தியத்தேவனுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் அவளை அறவே பிடிக்காது. லீலாவும் சிந்துஜாவும் சிறுவயது தோழிகள். லீலாவின் மூலம் ஷியாம் அவளுக்கு அறிமுகமானான். ஷியாமின் மீது தான் கொண்ட காதலை ஒரு சந்தர்ப்பத்தில் தெரிந்து கொண்டாள் சிந்துஜா. அந்த காதல் நிறைவேறாது என்று எண்ணி தவித்தாள். இனி உனக்காக மட்டும் வாழ்வில் பகுதி 5. ராமநாதன் அருந்ததி இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அருந்ததி செல்வ சீமாட்டி. திருமணம் முடிந்ததும் தன் பேரில் உள்ள சொத்துக்களை எல்லாம் தன் கணவன் பேரில் மாற்றி எழுதி வைத்தாள். மகிழ்ச்சியாக சென்றது அவர்களின் திருமண வாழ்க்கை. அவர்களின் அன்பான வாழ்க்கைக்கு சாட்சியாக அழகு தேவதை சிந்துஜா மகளாக பிறந்தாள். அவர்களின் அன்பான வாழ்க்கையையும் செல்வ நிலையையும் பொறுக்காத வந்தியத்தேவன் ராமநாதனின் மனதில் அருந்ததியின் நடத்தையை பற்றி சந்தேகத்தை விதைத்தார். இதனால் இருவருக்கும் இடையில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டது. கணவனின் சந்தேகத்தினாலும் செய்கையினாலும் மனம் நொந்து போன அருந்ததி சிந்துஜா 2 மாத குழந்தையாக இருந்தபோது தற்கொலை செய்து கொண்டாள். மேலும் ராமநாதனின் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக்கினார். எல்லாவற்றிற்கும் இந்த குழந்தை பிறந்த நேரம்தான் காரணம் என்ற வந்தியத்தேவனை தவறான போதனையால் சிந்துஜாவை அறவே வெறுத்தார். அனாதையாக கதறிக்கொண்டிருந்த 2 மாத சிசுவை காமாட்சி வந்தியத்தேவன் எவ்வளோ தடுத்தும் கேட்காமல் எடுத்து வந்து வளர்க்கலானாள். அத்துடன் வந்தியத்தேவனின் வெறி நிற்கவில்லை. முழு குடிகாரனாக மாறியிருந்த ராமநாதனிடம் நயமாக பேசி சொத்துக்களை தன் பேரில் மாற்றிக்கொண்டார். இத்தனை கொடுமைகளையும் பார்த்து கொண்டிருந்த காமாட்சியால் கண்ணீர் வடிக்கத்தான் முடிந்ததை தவிர வேற ஒன்றும் பண்ண முடியவில்லை. எப்போதாவது தன் அக்காவின் ஞாபகம் வந்தால் காமாட்சியின் வீட்டிற்கு வருவார். சாப்பிட்டுவிட்டு சென்று விடுவார். அப்போதும் கூட தன் மகளை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார். சிந்துஜா எதிரே வந்தாலும் கூட பாராது போல் சென்று விடுவாள். தந்தையின் அன்பிற்காக இயங்கும் சிந்துஜா தந்தையின் இந்த செயலால் அன்று முழுவதும் அழுவாள். லீலாவின் ஆறுதலான வார்த்தைகளும் புதிதாக தனக்கு கிடைத்து கொண்டிருக்கும் சுகமான ஷியாமின் நினைவுகளும் தான் அவளை அமைதியாக்கும். அவளை ஷியாமிற்கு அறிமுகப்படுத்த லீலா எண்ணும் போதெல்லாம், வேண்டாம் லீலா, மறைமுக சிநேகிதியாகவே என்றும் இருந்து விடுகிறேன் என்று தடுத்து விடுவாள். இரவு முழுவதும் அவன் புகைப்படத்தோடு பேசி கொண்டிருப்பதும் அன்று நடந்த விஷயங்களை அவன் புகைப்படத்தின் முன் பகிர்வதுமாக சென்றது அவள் நாட்கள். நாளுக்கு நாள் ஷியாமின் மீதான காதல் சிந்துஜாவிற்கு அதிகரித்து கொண்டே சென்றது. அவளுடைய அற்ப மகிழ்ச்சிக்கும் ஆபத்து வரப்போவது அவளுக்கு தெரியாது.